தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். ரேஷன் கார்டு வைத்துள்ள மகளிர்களுடைய வங்கி கணக்குக்கு 10,000 வந்து அனுப்ப போறாங்க. இந்த டபுள் ஜாக்பாட் யாருக்கு கிடைக்கும், எங்கிருந்து அனுப்ப போறாங்க, இந்த 10,000 வாங்குறதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்ற மொத்த தகவலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது புரியும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான சலுகைகள் பற்றி ஆர்டிக்கலாக எடுத்து நாம் வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ இதில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை பார்த்து பயனடைஞ்சு மக்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. அதாவது தமிழக அரசியல் களம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி வெகு விரைவா வந்து நடந்துட்டு வருது. இப்போ இந்த தேர்தல் நடக்கிறதுனால தேர்தல் அறிக்கையாக திமுக தரப்புல இருந்து குடும்ப தலைவிகளை ஈர்க்கும் வகையில ஒரு மெகா பொருளாதார புரட்சி திட்டம் தயார்படுத்திட்டு வராங்க. தற்போது நடைமுறையில் உள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோடு புதிதாக இல்லத்தரசி கூப்பன் திட்டத்தையும் இணைத்து ஒரு டபுள் ஜாக்பாட் அறிவிப்பை வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக ஏற்கனவே முதல்வர் அவர்கள் வந்து திட்டமிட்டுள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இது குடும்ப தலைவிகளின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்யும் ஒரு தந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. இந்த புதிய வியூகத்தின் முதல் அங்கமாக தற்போது மாதம் 1000 ரூபாயாக வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை 2000 உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் கையெழுத்தாக இந்த திட்டம், அதாவது இந்த 2000 உயர்த்துற திட்டத்தில் தான் முதல் கையெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் ஆண்டுக்கு 24,000 ரூபாய் நேரடியாக பெண்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து சேரும். இது அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதோடு மட்டும் இல்லாம விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள இல்லத்தரசிகளுக்கு பெரும் நிம்மதியை வந்து இது வழங்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. திட்டத்தினோட இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் என்னன்னாக்கா 8,000 ரூபாய் மதிப்பிலான இல்லத்தரசி கூப்பன். அதாவது இந்த இல்லத்தரசிகளுக்கு 8,000 ரூபாய் வழங்கும் கூப்பன் தான் இரண்டாவது ஜாக்பாட்டுங்க. இந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய கூப்பனை கொண்டு இல்லத்தரசிகள் தங்கள் வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிவி என்னென்ன வேணுமோ நம்ம மைக்ரோ ஓவன் இது எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். மின்னடுப்பு கூட வாங்கிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாக கொடுத்துருவாங்க. அதாவது கலைஞர் டிவி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ கூப்பன் கொடுத்துட்றாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை நாம வந்து வாங்கி பயனடைஞ்சிக்கலாம். அதுக்கான கூப்பனை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்களை பெற்றுக்கொள்ளவும் அல்லது புதுசாகவே நீங்க பொருள் வாங்கிக்கிறதுக்கும் இந்த கூப்பன் வந்து வழிவகை செய்யும். இந்த 8,000 ரூபாய் கூப்பனுக்கும் 2,000 ரூபாய் உரிமை தொகையும் சேரும்போது ஒரு குடும்பத்துக்கு மொத்தமாக 10,000 ரூபாய் மதிப்பிலான ரூபாய் வந்து நமக்கு கிடைப்பது தான் இந்த டபுள் ஜாக்பாட் கணக்குங்க. இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற சில தகுதிகளை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. குறிப்பா ரேஷன் கார்டுல குடும்ப தலைவியாக பதிவு செஞ்சிருக்கணும் மற்றும் ஆண்டு வருமானம் இந்த ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லுவாங்க அதற்குள்ள வரணும். அதாவது வரி செலுத்தும் வரம்பிற்கு மேல இருக்கக்கூடாது. 5,000 ரூபாய் 5 லட்ச ரூபா மேக்சிமம் ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க வந்து வரி கட்டுறவங்களா இருந்தாக்கா அது வந்து உங்களுக்கு கிடையாதுங்க. மேலும் ஒரு 5 ஏக்கருக்கு குறைவான நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புஞ்சை நிலம் இருக்கிறவங்க இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள்ங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு 3,600 யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்படுத்துறவங்க இதுக்கு வந்து தகுதியானவங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஏற்கனவே ஊதியம் பெறவங்க இதுல வந்து கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. இந்த அதிரடி திட்டம் தமிழக தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இது கண்டிப்பா அவங்க அரசியல் தேர்தல் முடிஞ்சதும் திமுக தரப்புல வின் பண்ணாங்கன்னா அவங்க இது கொடுக்கறதாக இந்த ஒரு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் மகளிர்களுக்காக மட்டுமே போட்டுட்டு வராங்க. மற்றபடி பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன ஒரு திட்டம் வரப்போகுது என்ன ஏது அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். மாணவர்களுக்கு என்ன திட்டம் வரும், அவங்களுடைய கல்வி கடன் ரத்தாகுமா, இது மாதிரியான திட்டங்கள்லாம் இன்னும் அதை பத்தி எதுவுமே சொல்லல. நகை கடன் தள்ளுபடியை பத்தி யாரும் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காத இருக்காங்க. யாரு என்ன அறிவிப்பு கொடுக்க போறாங்கன்றதை இதுக்கு மேல அவங்க சொல்ல போறது இல்லை. ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி தேர்தல் வாக்குறுதிகளை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புரிஞ்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.